ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. என்டிஏ கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். வேறு யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற எம்பிக்கள் குழு கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருகின்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு சுப சந்திப்பு, அதாவது மங்கள் மிலன் என பெயரிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்துடன் நடைபெறுகின்ற சமயங்களில் ஒவ்வொரு செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கிளர்ச்சி அணியை சார்ந்த 20 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் முதன்முறையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கிளர்ச்சி அணியை சார்ந்த 20 எம்பிக்கள் காகோலி தஸ்திதார் தலைமையில் NCPI, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் இணைந்து அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இதனை மக்களவை சபாநாயகர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்காத போதிலும் தற்போது அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தில் முதன்முறையாக பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து எம்பிக்களுக்கும் சில முக்கியமான அறிவுறுத்தல்களை பிரதமர் மோடி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த வினாத்தாள் கசிவு என்பது மிகப்பெரிய பாவம் என குறிப்பிட்டிருந்த பிரதமர் மோடி இதில் சம்பந்தப்பட்டுள்ள இந்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ள சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் எனவும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பது நம் அனைவருடைய கடமை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதன் பிறகு மாணவர்களுடைய போராட்டம், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது போன்ற பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் எந்த சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார் என்ற விஷயங்களையும் எம்பிக்களுக்கு அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய நாட்களில் பல முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. இன்றைய தினம் கூட பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வகை செய்கின்ற மசோதாக்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது. அது குறித்து எம்பிக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு அதில் அனைத்து எம்பிக்களும் தவறாது கலந்து கொண்டு தங்களுடைய ஆக்கப்பூர்வமான வாதத்தை முன்வைக்க வேண்டும் எனவும் ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் மோடி முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவிர இது தொடர்பான மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய முக்கியமான திட்டங்கள், மசோதாக்களுடைய முக்கிய அம்சங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் கடமையாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதமர் மோடி முன்வைப்பார் என எதிர்பார்ப்பதோடு எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள், செயல் திட்டங்கள் ஆகியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.